இப்போ நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ளவுஸை நார்மல் ப்ளவுஸ் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இப்போ ப்ளவுஸை வந்து 2 அயன் பண்ணி வச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி வச்சுட்டு 2 மடக்கிக்கோங்க. மடக்கி வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். விரிச்சு வச்சிங்கன்னா முன்ன பின்ன கொஞ்சம் அளவு மாறும். கீழே வந்து தையலுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு நான் 2 இன்ச் விடுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே. அதுக்கப்புறம் நம்ம இது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து 2வது நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுக்கப்புறம் பாடி சுற்றளவு, அதுலேருந்து ஆம்ஹோலோட லென்த்து, அதுக்கப்புறம் ஷோல்டரு, அதுக்கப்புறம் கழுத்து, இதெல்லாம் நம்ம அளவு எடுக்கணும். கழுத்தை வந்து மார்க் பண்ணல வெளியே தள்ளாதீங்க, உள்ளே தள்ளி வச்சு மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து கழுத்தோட அகலம் கூடிரும். அவ்வளோதான். நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கணும். எனக்கு 2 இருந்துச்சு, கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 2.5 வச்சுக்கணும். எனக்கு இந்த 1/2 இன்ச் வந்து அந்த பக்கம் ஷோல்டர் நம்ம ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. கழுத்தோட அகலத்தை பாருங்கள். அகலம் வந்து 2.25 இன்ச்சு 2.25 நீளத்தில் வச்சு நம்ம மார்க் பண்ணிடணும். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஈஸியான மெத்தட் தான், சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோலோட நீளம் 5.5 இன்ச் வருது. 5.5 இன்ச் வச்சாலே நம்மளுக்கு 7.5 7.25 இந்த அளவு உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஆம்ஹோல் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு 1 இன்ச் வச்சு ஆம்ஹோல் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே டேபிள் வச்சு தான் கட்டிங் போடுவேன். இப்போ எனக்கு இந்த பாயில் வச்சு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, மார்க் பண்ணவும் முடியலை. நம்ம எப்பயுமே டெய்லரிங் மிஷினில் தான் வச்சு கட் பண்ணுவோம். சரி, கேமரா கிளியராக தெரிய மாட்டேங்குது, எடுக்கவே முடியலை சரியாகவே. நம்ம ஒரு வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுலாம், ஆனால் கட்டிங் வீடியோ மட்டும் போட முடியல. ஏன்னா வந்து டேபிள் சின்னதாக இருக்கலாம், கட்டிங் வீடியோ போட முடியல. அவ்வளோதான். நம்ம வெட்டியாச்சு. எக்ஸ்ட்ராவாக நம்ம அளவுக்கு 2 இன்ச் விட்டுருக்கேன், அதை 2 இன்ச் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து பெல்ட் பீஸ். இந்த பீஸில் தான் நம்ம பெல்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். 1 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் 1 இன்ச் உங்கள் துணியை பொறுத்தளவு 1/2 இன்ச் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 3.5 இன்ச் வைங்க. இது வந்து ஜாயிண்ட் பக்கம் போகிறது 3.5 இன்ச்சு, ஊக்கு பக்கம் வர்றது ஒரு 4 இன்ச்சு. 1/2 இன்ச் முன்ன பின்ன வித்தியாசத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. ஊக்கு பகுதியில் லைட்டாக வளைச்சி கப்பல் மணிக்கு வளைச்சி கொண்டு வாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பட்டியும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். ஸ்லீவை வந்து நல்லா சரிசமாக வச்சுக்கிட்டு ஸ்லீவை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்பூல் ரவுண்ட் வந்து 7.25 இருந்துச்சு, 7.25 7.5 இருந்துச்சு. அப்புறங்களே நம்ம அந்த அளவு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஷோல்டருக்கு வேணாம், நம்ம ஆம்பூல் கொட்டையில் நம்ம ஷோல்டருக்குலாம் 1/2 இன்ச் தேவைப்படாது. நம்மளுக்கு ரெடி அளவை வச்சுக்கணும். ரெடி அளவு வந்து 7.5 இருந்துச்சு. கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சு தான் நம்ம வைக்கணும். 1 இன்ச்சு 1.5 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். 1.5 இன்ச் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கீழ்பட்டத்துலையும் சரிசமம் வச்சு 1/2 இன்ச் முன்ன தள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தா நம்மளுக்கு 7 கரெக்டாக 7 இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்பக்கத்துக்கு குடையணும். குடஞ்சி ஒரு 1/2 இன்ச் சென்டரில் 1/2 இன்ச் வர மாதிரி குடஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குடஞ்ச இடத்துலையும் ஒரு நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் கொடுக்குறோம். ஃப்ரண்ட்டில் பேக் தட் அப்படியே விரிச்சு வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ், இது கிராஸ் பீஸ் ஸ்ட்ரைட் பீஸான்னு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸில் முக்கால்வாசி எல்லாரும் கிராஸ் பீஸ் தான் போடுவாங்க. இந்த பிரின்சஸ் கட்டு வயசானவங்க பாட்டிமார்களாம் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த மார்க்கிங் பண்ண இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குடையிறதுல ஒரு 1/2 இன்ச் குடஞ்சிக்கோங்க. மேலே போகணும்னா சென்டர்லேயே குடஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்பக்கம் கழுத்தை போட்டு ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி லைட்டாக நம்ம கழுத்தை போட்டுக்கலாம். இவங்க வந்து கழுத்தை வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக போட்டிருப்பாங்க, ரவுண்டாலாம் போட மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை ஷோல்டர்லேருந்து கிச்சிங் இருக்கணும், ஷோல்டர்லேருந்து வெளியே வரக்கூடாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹூக் மாட்டுறதுல அளவெடுத்து அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச், அதுக்கப்புறம் நம்ம கப்புலேருந்து அளவெடுத்து கப்பு எவ்வளோ இன்ச் கேப்பில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம தையல் கூட சேர்த்து நான் ஒரு 4 இன்ச் வச்சுருக்கேன். 2 இன்ச் டாட்டு பிடிங்க. அதாவது இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, அப்போங்களே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முன்பக்கத்தை வெட்டியாச்சு, லைட்டாக கேவ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸாக ஸ்ட்ரைட் பீஸான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட் பீஸ்னால் அது வேறு மாதிரி வரும். இது கிராஸ் பீஸ் நம்ம கிராஸாக போட்டுக்கணும். அவ்வளோதான். நம்ம வெட்டியாச்சு. இது முன்பக்க தட்டு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வேன். அவ்வளோதான். நம்ம வெட்டியாச்சு. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. இப்போ நம்ம முன்பக்கம் வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹூக்கு பட்டிக்கு வீ பட்டிக்கு நம்ம துணி எடுத்து வச்சுக்கணும் அப்போயேவும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸு. அவ்வளோதான். இப்போ இந்த கட்டிங் மெத்தட்லாம் முடிஞ்சாச்சு. கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு, 1 இன்ச் இருந்தாலும் போதும், 1.5 இன்ச் இருந்தாலும் போதும், 1.25 இன்ச்சு. நான் இப்படி தான் சும்மா அளவு பார்க்காம வெட்டிடுவேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஸ்கேலில் அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியாச்சு. இது நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். என் வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து